வெல்கம் டு த ஸ்மார்ட் டிஜிட்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கிளாஸ் 15 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் எக்ஸல் ஷீட்டில் தீம்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சரிங்களா? இன்னைக்கு கிளாஸ் பார்க்கலாமா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸலில் பேஜ் லேஅவுட்டில் தீம்ஸ் அப்படிங்கிற பேலட். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் இன்சர்ட் மெனு பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் பேஜ் லேஅவுட் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா தீம்ஸ் அப்படிங்கிற பேலட். சரியா? ஸோ நம்ம வேர்டில் ஆல்ரெடி நம்ம வந்து இது பார்த்துருக்கோம். தீம்ஸுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸல் ஷீட்டோட பேக்ரவுண்ட் டிசைன்ஸ். சரிங்களா? ஸ்டைலிஷ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எக்ஸலில் செட் பண்ணுறது? சரியா? ஸோ பொதுவாகவே தீம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. மொபைல்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா தீம் செட் பண்ணுவாங்க. அதாவது மொபைல்ஸோட பேக்ரவுண்ட் ஸ்டைல்ஸ், அதாவது தீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரீடிஃபைன்டாக ஒரு எக்ஸல் ஷீட் வந்து ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சம் கலர்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். சர்டன் கலர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், ஸ்மார்ட் ஆர்ட்டு, ஸோ எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ஸ்டைல்ஸ் நான் வந்து எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு தீம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கீழே ஆரோ இருக்குது. சரிங்களா? இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. சும்மா இதில் வேர்டில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஸ்டைல்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்கள், நான் ஒவ்வொரு ஸ்டைல்ஸை அப்ளை பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா என்னோடய எக்ஸல் ஷீட்டோட பேக்ரவுண்ட் கலர்ஸு, ஸ்டைல்ஸ் எல்லாம் மாறுது. சரிதா? ஓகேங்களா? ஸோ நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த கலர்ஸ் வந்து செட் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஷீட்டோட கலர்ஸ் மாறுது, இன்னொன்று ஃபாண்ட்டோட ஸ்டைல் மாறுது, இன்னொன்று டிசைன்ஸ். சரியா? இது 3 மாறுதா? ஸோ இது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ எனக்கு இதோட கலர்ஸ் மட்டும் மாறணும். ஓகேங்களா? எனக்கு ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் வேணாம், எஃபெக்ட் வேணாம், எனக்கு கலர்ஸ் மட்டும் மாறணும் அப்படின்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கலர்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கலர்ஸ்க்கு நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ், கிரே ஸ்கேல், அபெக்ஸ், அஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுலேருந்து ஒரு பர்டிகுலர் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் மவுஸை மூவ் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும் நிறையா கலர்ஸ் வந்து சேஞ்ச் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து ஒரு கலர்ஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எந்த கலர் எடுத்துக்கிறேன். ஸோ மெட்ரோ அப்படிங்கிற கலரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட்டோட ஸ்டைல்ஸ். ஸோ ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபாண்ட்டை மட்டும் மாற்றணும் அப்படின்னா இந்த ஃபாண்ட் ஸ்டைல்ஸை எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ நான் ஆஃபீஸ் கிளாசிக் அப்படிங்கிறதே ஓகே தான். இல்லை வந்து வெர்டனாக இருக்குது, வெர்டனாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். சரியா? ஓகேவா? ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட். இந்த எஃபெக்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் ஸ்மார்ட் ஆர்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஸ்மார்ட் ஆர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கலரிங் கொடுத்துருப்பீங்க, ஸ்டைல்ஸ் கொடுத்துருப்பீங்க. இதோட ஸ்டைலை வந்து மாற்றுறது, அந்த டிசைனிங் ஸ்டைலை மாற்றுறது தான் வந்து எஃபெக்ட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் டிசைன்ஸ் வந்து மாறும். தெரியுதா உங்களுக்கு? ஓகேங்களா? ஸோ இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் குரூப் வந்து அப்ளை பண்ணிக்கிங்க. சரியா? ஸோ எனக்கு பேப்பர் அப்படிங்கிறது ஓகே தான். ஸோ இதை அப்ளை பண்ணிட்டேன். சரியா? புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ எஃபெக்ட் மட்டும் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு ஸோ ஸ்மார்ட் ஆர்ட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிங்க. சரியா? ஏன்னா எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டில் வந்து அப்ளை ஆகாது, ஸ்மார்ட் ஆர்ட்டில் மட்டும் தான் அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ கலர்ஸு, ஃபாண்ட்டு, எஃபெக்ட் இதை தனித்தனியாக என்ன பண்ணியாச்சு அப்படின்னா செட் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இப்போ தீம்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஃபால்ட் தீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன்லேருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆன்லைன்லேருந்து எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் ஏதாவது தீம்ஸ் வந்து சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ப்ரௌஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? சரியா? இதையே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்,
ஒரு தீம்ஸாக செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பர்டிகுலராக ஒரு கலர் செட் பண்ணியிருக்கேன், இந்த கலர்ஸ் நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், தீம்ஸில் போங்க, சேவ் கரண்ட் தீம்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு நேமில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் வந்து என்ன பண்ணிட்டேன், தீம் 1 அப்படின்னு சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா? சரியா? இப்போ பாருங்கள், மேலே இப்போ மல்டிபிள் தீம்ஸ் வந்து கீழே இருக்குது. இப்போ உங்களோட தீம்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது, டாப்பில் இருக்குது. சரியா? இது ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீம்ஸ். புரியுதா? ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த தீம்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னா கலரிங் அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? கலரிங் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீம் செட் பண்ணி பாருங்கள். நார்மல் எக்ஸல் ஷீட்டில் வந்து தீம்ஸ் வந்து அப்ளை ஆகாது. அதாவது இப்போ நான் வந்து ஒயிட் கலர்லேயே இருக்குது, எல்லாமே ஒயிட்டில் இருக்குது, நான் எதுவுமே கலர் அப்ளை பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா ஸோ அந்த இதில் எனக்கு தீம்ஸ் அப்ளை ஆகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பர்டிகுலர் கலர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீம் செட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸஸ்க்கு வாங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.